கடலூரில் சர்வர் பழுது காரணமாக வெள்ள நிவாரணம் வழங்கும் பணி முடங்கியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பாதிப்படைந்த பகுதிகளுக்கு நேற்று முன்தினம் டோக்கன் வழங்கப்பட்டு நேற்று முதல் 2000 ரூபாய் பணம் வழங்கப்படுகிறது. ரேஷன் கடையில் கைரேகை வைத்து பணம் பெற வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் வரிசையில் நின்று பணத்தை பெற்று வந்தனர். இதற்கிடையே இன்று பிற்பகலில் சர்வர் முடங்கிய காரணத்தால் நிவாரணம் வழங்கும் பணி தாமதமானது. இதனால் பல மணி நேரம் காத்திருந்து தொகையினை பெற்று செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. நேற்று வரை இருந்தது போன்றே கையெழுத்து போட்டு பணம் வழங்கும் முறையை கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ரேஷன்களில் ஃபிங்கர் விற்கக்குள்ள சரியாக காலிட் ஆக மாட்டுது. அதில் இருக்குன்னா ஜனங்க வெயில் நின்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்குது. அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க கொடுக்கறதுக்கு. ஆனால் சரியான காலிட் ஆகாது தான் லேட் ஆகுது. மிஷின் ஒர்க் ஆகலை, கைரேகை சரியாக விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இது யூஸ் பண்ணுறது பதில் நீங்கள் கையெழுத்து வாங்கிக்கிட்டு பணத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லைங்களா? புதுச்சேரி டிஎன் பாளையத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் வீடுகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்யவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பாகூர் தொகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் புதுச்சேரி டிஎன் பாளையம் இருளர் குடியிருப்பை ஆய்வு செய்தனர். பின்னர் அங்கிருந்து புறப்படும் போது அங்கு வந்த பட்டியலின மக்கள் தங்கள் பகுதிக்குத்தான் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று கூறி மத்திய குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சபாநாயகருமான செல்வம் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி மாநிலம் டிஎன் பாளையம் பகுதியில் சாலை ஓரத்தில் பல ஆண்டுகளாக வசிக்கும் மக்களுக்கு அரசு சார்பில் இலவச மனைப்பட்டா வழங்காத நிலையில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது யாரும் வந்து உதவி செய்யவில்லை என குற்றம் சாட்டினர். அன்னைக்கு எல்லாருமே பார்த்தாங்க சார், பார்த்துட்டு அன்னையோட போனவங்க தான். அதுக்கப்புறம் திருப்பி ஒருத்தவங்க கூட என்னான்னு கேட்கல. அன்னைக்கு காலைல நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கோமா இல்லையான்ட்டு பார்க்க கூட ஒருத்தவங்களும் கிடையாது சார். சார் அன்னைக்கு சிஎம் சார் பஸ் வரும்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கையுமே இல்ல, பஸ் எதுவுமே கிடையாது. எங்க வீட்டுல எல்லாமே போயிடுச்சு சார். அரிசி, புளி எல்லாமே போயிடுச்சு. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிச்சு. எங்களால திடீர்னுன்றதுனால எதுவுமே எடுத்து வைக்கவும் முடியல. இது எப்பயும் போன தடவை சார் சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரே வாரத்துல வீடு பட்டா மண்ணு எல்லாமே வந்துடும், அதை கொடுத்துருந்தா கூட நாங்க எங்கேயாவது குடிசை போட்டு போயிருப்போம். கடைசி வரைக்கும் நாங்க இதுலதான் இருக்கணும் போல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.